வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி பிஸ்னஸஸ் ஏன் சக்சீட் ஆகுது, ஃபெயில் ஆகுதுங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் நாளாகவே நான் பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ வை டூ பிஸ்னஸஸ் சக்சீட்? ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம உலகத்தில் பிஸ்னஸில் சக்சீட் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் என்ன புரியணும்னா, டெக்னாலஜிங்கிறது மாறிட்டே இருக்கும். முன்னெல்லாம் டெக்னாலஜி கிளெசியல் டேஸ்ட்டில் மாறிட்டு இருந்தது, மெதுவாக மாறிட்டு இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக மூவ் ஆகுது. என்னை கேட்டிருந்தீங்கன்னா 2000 ஃபேஸ்புக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. அதில் நான் உலகத்தில் என்னோடய பழைய பொண்ணை டச் விட்ட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்த்து பிடிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே முடியல. நான்லாம் ஃபேஸ்புக் லேட்டாக வந்தேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கை விட்டு கம்ப்ளீட்டாக ஃபேஸ்புக் செத்துருன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். இன்றைக்கும் ஃபேஸ்புக் இருக்குது, பட் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க லிமிட் ஆகிடுச்சு. அது பீக் ஆகி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. வாட்ஸ்அப்னு ஒன்று வரும், இன்டர்நேஷ்னல் கால்ஸ் நம்மளால் பண்ண முடியும். பைசாவே இல்லாமல் என் கசன் அமெரிக்காவில் இருக்கிறவன்ட்ட என்னால் ஃபார் ஹவர்ஸ் பேச முடியும். அமெரிக்காவில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பல காசே செலவு பண்ணாமல் ரொம்ப மினிமல் காசில் பேசிகிட்டே இருக்க முடியும். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வரும் அப்படின்னு என்னை கேட்டிருந்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணியிருப்பேன், முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா சவுதியில் இருந்ததுனால அந்த காலத்துலேயே 30,000 40,000 வந்தால் நாங்கள் மந்த்லி பில் பார்த்துருக்கோம். அது போய் இன்றைக்கி ஃபார் எவர் பேசிகிட்டே இருக்கலாம். வெறும் பேசினா மட்டும் போகாது, வீடியோலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறது டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. லெட்டர் சாவறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அது ஃபேக்ஸாக மாறிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி டெலெக்ஸு டெலிகிராம்லாம் இருந்து அதெல்லாம் விட்டுருங்க. லெட்டர் ஃபேக்ஸாக மாறுறதுக்கு 100 வருஷம் ஆச்சு. அந்த ஃபேக்ஸு இமெயிலாக மாறுறதுக்கு 10 வருஷம் கூட ஆகல. அதனால் குரியரு, போஸ்ட் ஆஃபீஸு எல்லாம் செத்து போயிடுச்சு. இன்றைக்கி இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் எனிபடி இன் தி வேர்ல்டு. ஸோ குரியர் இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி செத்துடுச்சு. இன்றைக்கி நீங்கள் இது பண்ணால் தான் குரியர், எது சாமான் அனுப்பிச்சிங்கன்னா தான் குரியர். எங்களுக்கும் போஸ்ட் லேடிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. டெய்லி வருவாங்க, எங்கள் பாட்டி 1/2 மணி நேரம் அவங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காஃபி டீலாம் போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து யாரும் வரதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மெயிலே வரது கிடையாது. எல்லாமே இன்டர்நெட்டில் வந்துடும், இல்லாட்டா வாட்ஸ்அப்பில் வந்துடும். க்ரீட்டிங் கார்ட்ஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியே செத்து போயிடுச்சு. அப்போது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, டெக்னாலஜிங்கிறது எப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நிறைய கிரானா ஸ்டோர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்கள் பிஸ்னஸை நீங்கள் அழிச்சிட்டிங்க, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். கோர்ட்டு கேஸு, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இல்லாட்டா கவர்மெண்ட்டோட பெட்டிஷன் போடுறதுலாம் நடக்குது. இதெல்லாம் முட்டாள்தனம். டெக்னாலஜியோட மார்ச்சை யாராலையும் நிறுத்த முடியாது. டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த 10 நிமிஷம் டெலிவரி சக்சீட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது. பட் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் சாமானை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன், அவன் ஆர்டரை பார்ப்பான், கொண்டு வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வீட்டில் வந்துருச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கடைக்கே போக மாட்டாங்க. எந்த கடைக்கு போக மாட்டாங்க? பலசர கடைக்கு போக மாட்டாங்க, பக்கத்து வீட்டு நாடார் கடைக்கு போக மாட்டாங்க. அது செத்துடும். கிரானா ஸ்டோர்ஸ் அதை நீங்கள் காப்பாற்றவே முடியாது. இது 4-5 ஜெனரேஷனாக இருந்தது. என்ன பண்ண முடியாதுன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் போக முடியாது. அந்த கிரானா ஸ்டோரே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவன் ஒரு ஆப்பு க்ரியேட் பண்ணி, நான் போய் கேபிஎனில் வாங்க, நான் இப்போ ஸ்விக்கியில் வாங்காமல் கேபிஎனில் வாங்குவேன். கேபிஎனில் ஆப் போட்டு வாங்குவேன். அதில் கேபிஎன் ஒரு நாளைக்கு தப்பாக டெலிவர் பண்ணிட்டானோ, ஸ்விக்கி எனக்கு தப்பாக ஒரு நாளைக்கு டெலிவர் பண்ணிட்டானோ, அந்த ட்ரஸ்ட்டு உடஞ்சி போயிடும். அது 200 300 ஆர்டர். பட் அந்த 200 300 நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஜொமாட்டோ சர்வைவ் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் ஜொமாட்டோவோட மாடல் சர்வைவ் ஆகும். நான் இன்டர்நெட்டில் ஆர்டர் போட்டால் சரவணபவன் என் வீட்லேயே டெலிவரி பண்ணுவான். சரவணபவன் பண்ணலன்னா வேறு எவனா பண்ணிடுவான். இந்த கான்செப்ட் பேர் க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ எப்படின்னா ஐடிசியே க்ளவுட் கிச்சனில் வந்துட்டான், தாஜும் க்ளவுட் கிச்சனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன்னா, டெக்னாலஜி மாறிண்டே போகும். இப்போ ஏன் சின்ன சின்ன கடை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் செத்து போயிட்டாங்கன்னா, அவங்க பண்ணது ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ். நான் முன்னாடி என்ன பண்ணுவேன், 1000 டிவியோவோ 1000 ரேடியோவோ மேனுஃபேக்சரர்டேன்னு வாங்கிடுவேன் டிஸ்கவுண்ட்டில். நான் அதை 10 கடையில் போட்டு கலெக்ட் பண்ணுவேன். இந்த மேனுஃபேக்சர் என்ன ரேட்டில் தராங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு பண்ணியிருந்தாங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது எல்லாமே அமேசானுக்கு தெரியும். அமேசான் உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் ப்ரைஸை ஓப்பனாக போட்டுடுறோம். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோ பேஜஸ் பார்க்குற மாதிரி அமேசானை பார்த்துட்டு அந்த ப்ரைஸில் எனக்கு தரையாங்கிறான். அமேசானுக்கு வெறும் ஒரு கோடவுன் தான் சார்ஜு. கோடவுன்லேருந்து கொண்டு வந்து மெட்டீரியலாக கொண்டு வந்து இறக்கிடுவான் அவன்கிட்ட. அவனுக்கு ஏசி போட வேண்டாம், ஆஃபீஸ் போட வேண்டாம், ஆட்களுக்கு சம்பளம் தர வேண்டாம், அவன் காஸ்ட்டை குறைச்சின்னே போயிடுவான்.
அதோட இன்னும் அட்வான்ஸ் மாடல். யார் வேணால் அமேசானில் லிஸ்ட் பண்ணலாம். அவனுக்கு வேணுங்கிறது ஒரு போர்ஷன் ஆஃப் தி கமிஷன். இப்போ ரீசெண்டாக இளையராஜா ஒரு கேஸ் போட்டிருக்காரு. நான் இன்டர்நெட்டுக்கு ரைட்ஸ் கொடுக்கலன்னு. சார், உங்கள் டைமில் இன்டர்நெட்டே கிடையாது. நீங்கள் வந்து கேசட்டுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் கொடுத்தீங்க. அது கோர்ட்டு டிசைட் பண்ணும் ஃபைனலி. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டெக்னாலஜி மாறிடுச்சு. இனிமேல் எவனும் ரேடியோவில் கேட்கவே மாட்டான் பாட்டு. எல்லோரும் வந்து இன்டர்நெட்டில் யூடியூப்பில் பார்ப்பான், இல்லாட்டா ஆப்பிள் ஐடியூன்ஸில் கேட்பான். யூடியூப் ப்ரீமியம், ஸ்பாட்டிஃபை அண்ட் ஐடியூன் தான் இனிமேல் பாட்டு கேட்குறதுக்கு வழி. அமேசான் வந்து அலெக்ஸா போட்டிருக்கிறான். ஆனால் எவ்வளோ பேர் அலெக்ஸா யூஸ் பண்ணுவாங்க? வீட்டில் இருந்தால் அலெக்ஸா யூஸ் பண்ணுவான். கையில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ரப்ட் பண்ணது ஸ்டீவ் ஜாப்ஸு. கையில் ஐபாடுன்னு ஒன்று கொடுத்தான். அதில் நீ மியூசிக்கை லோட் பண்ணி கேடுனான். ஐபாடையும் ஃபோனையும் லிங்க் பண்ணால் ஐஃபோன் ஆகிடுச்சு. கடைசியில் ஐஃபோன்லேயே எல்லா கம்ப்யூட்டரையும் கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் போனால் போகிறதுன்னு ஒரு தட்டை கொண்டு வந்துட்டான், ஐபேடுன்னு. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியை சாவடிச்சிட்டான். ஸோ இதெல்லாமே டெக்னாலஜி மூவிங். ஸோ பிஸ்னஸில் 2 டைப் உண்டு, ரெட் ஓஷன், ப்ளூ ஓஷன். மைக்ரோசாஃப்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தது வந்து ரெட் ஓஷன். அவன் என்ன பண்ணால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. வெறும் நீங்கள் லைசன்ஸ் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்தா அவங்களுக்கு விண்டோஸும் இன்டெல்லும் வந்துடும். ஆனால் ஆப்பிள் வந்து எல்லாமே செல்ஸ். நீங்கள் அவன்கிட்ட தான் வாங்கணும். ப்ரொப்ரைட்ரி டெக்னாலஜி. ஆப்பிள் ஒன்லி 20% ஆஃப் தி மார்க்கெட், மைக்ரோசாஃப்ட் 80% ஆஃப் தி மார்க்கெட். இன்றைக்கி கூகுள், ஆண்ட்ராய்டு 80% ஆஃப் தி மார்க்கெட், லெஸ் தென் 20% தான் ஆப்பிள். ஆனால் ஆப்பிள் மேக்ஸ் 80% ப்ராஃபிட். அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பண்ணுற காசு எந்த ஃபோன் ப்ரொடியூசரும் பண்ண முடியாது. ஹுவாயியாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், அந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ காசு பண்ண முடியாது. கூகுள் ஏன் ப்ராஃபிட் பண்ணுறான்னா, ஆண்ட்ராய்ட்லேருந்து அவன் அட்வர்டைஸ்மெண்ட் விற்கிறான். ஆண்ட்ராய்டை ஃப்ரீயாக கொடுக்குறான். அதனால் அவன் அட்வர்டைஸ்மெண்ட் விற்கிறான். அவன் மாடலே வேறு. அட்வர்டைஸ்மெண்ட் விற்கிறது தான் கூகுளோட மாடல். இஸ் செல்லிங் யூ அட்வர்டைஸிங். அதனால் அவன் ப்ராடக்டை ஃப்ரீயாக கொடுக்குறான். நிறைய பேர் நீங்கள் வந்து என்னோடய மணிபேட் சேனலில் பார்க்குறச்ச கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, என் கோத்தாக் ஆடாக வருதுன்னு. ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் போடலை. யூடியூப் ப்ரீமியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கோத்தாக் ஆடு தெரியாது. ஃப்ரீயாக வரைச்ச நான் கண்டென்ட் பண்ணுற காஸ்ட்டு, இந்த முன்னாடி இருக்கிற கேமராமேன், இதெல்லாம் இந்த கோத்தாக் மஹிந்திரா கொடுக்கறதுனால கோத்தாக் மஹிந்திராவுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறீங்க. அதனால் இந்த ரெட் ஓஷனுங்கிறது ப்ளூ ஓஷனாக மாறிடுச்சு. ஸோ யாருமே கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அடாப்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். உங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே ப்ளூ ஓஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அந்த இடத்துக்கு போங்க. ஒரு காலத்தில் ஹிந்து தான் எல்லாமே. ஒரு வீடு விற்கணுன்னா கூட ஹிந்துவில் போடணும், கல்யாணம் பண்ணணுன்னா ஹிந்துவில் போடணும், டெத் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா ஹிந்துவில் போடணும்னு. இன்டர்நெட் வந்து ஹிந்துவையே இரலவெண்ட் ஆக்கிடுச்சு. இதுதான் டெக்னாலஜி. அதனால் டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணிகிட்டே போங்க. இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது ஏன் செத்து போயிடுச்சுன்னா, அமேசான் எல்லாத்துக்கும் ப்ரைஸிங்கை ஓப்பனாக கொடுத்துட்றான். ஸோ ப்ரைஸிங் தான் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரீயாக டிசமேட் ஆனதுனால இவ்வளோ செயின்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட்டாக செத்துடுச்சு. அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அதில் தான் பொறுத்து இருக்குது உங்கள் பிஸ்னஸ் சக்சீட் ஆகுமா ஆகாதான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.